இது பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது பாலையா அவர் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார். அவரு பண்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே விஜய் இங்க பண்ணியிருப்பாரா அப்படின்னா பண்ணியிருக்க மாட்டார். அந்த மையக்கரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குட் டச் பேட் டச், ஒரு பெண்ணுக்கு நடக்கிற ஒரு அநீதியை பத்தி பேசக்கூடிய ஒரு படமா தான் இது இருக்க போகுது. அதை எதிர்த்து கேட்க போற ஒரு தகப்பனா தான் வந்து விஜய் இதுல இருக்க போறாரு. ஒரு போலீஸ் ஆபீசரா வராருன்னு நினைக்கிறேன். அவர் பேரை கேட்டாலே தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே வந்து சொல்றாங்க. அதாவது தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னா வந்து எப்படின்னா மாஸ் காட்டுற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஓப்பனிங்கே சொல்றாங்க. இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பல படங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கு. ஆக்ஷன் படங்கள் விஜய் படங்கள்லேயே வந்திருக்கு, பல ஆக்ஷன் ஹீரோஸ் படங்கள்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இந்த படத்துல என்ன புதுசா இருக்க போகுது அப்படின்னா, வழக்கமான ஒரு விஜய் படமா இருந்தா அது ஆடியன்ஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா பார்த்துட்டு ஒரு மசாலா கிளாஸ் ஃபைட்டு பஞ்ச் டைலாக்கு லுக்கு வாக்கு ஸ்டைலு இதை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இது கடைசி படம் போது இதுல வந்து விஜய் பேசுற ஒவ்வொரு டைலாக்மே பாத்தீங்கன்னா அரசியலோட கனெக்ட் பண்ண போறாங்க. அரசியலோட நிச்சயமா கனெக்ட் ஆக போகுது. அப்படிதான் வந்து விஜயே டைலாக் பேசிருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல, உங்களை வந்து அரசியல் பண்ண சொன்னா நீங்க வந்து கொலை அந்த மாதிரி ஊழல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சாட்டையை கையில் எடுக்கிற மாதிரி ஒரு கடைசி சீன் வந்து முடிக்கிறாங்க.